நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதைப் போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்துணை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, நாம் தொழுகக்கூடிய ஜும்ஆ தொழுகை, இது குறித்து அல்லாஹ், இந்த தொழுகை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆ நாளன்று தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டார், ஃபஸஅவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதின்பால் விரைந்து விடுங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். வெறுமனே தொழுகைக்கு அழைத்தால் செல்லுங்கள் என்று சொல்லிவிடாமல், தொழுகைக்கு அழைக்கப்படும் செல்லுங்கள் என்று சொல்லிய ரப்பு வதருல் பைஅ, வியாபாரம் செய்யாத, வியாபாரத்தை விட்டுவிடு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகைக்கு அழைக்கப்பட்டு விட்டால் வதருல் பைஅ, வியாபாரம் செய்யாதீங்க. ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு இதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி அதோடு நிறுத்தல. நான் வியாபாரத்தை விட்டுட்டு நான் சரியா வருமா? அப்ப தொழுகை முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ரப்பு நமக்கு சொல்லி தருகிறார். ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து, அந்த ஜும்ஆ தொழுகை முடிந்து விட்டார், ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில எங்க வேணாலும் போங்க, பூமியில நீங்கள் தேடுங்கள். வபுதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடை, காசு பணங்களாக இருக்கட்டும், வியாபார பொருட்களாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ரப்பு சொல்லுகிறான், வபுதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடை கொட்டி கிடக்கிறது, போய் தேடு. வذ்குருல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆவீர்கள் என்று இந்த உம்மத்திற்கு ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அப்போ ஜும்ஆவிற்கு அழைக்கப்பட்டு விட்டால் வியாபாரம் செய்யக்கூடாது. அழைக்கப்பட்ட பிறகு தொழுகைக்கு வந்து அங்கேயே தொழுது கொண்டும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் வர சொல்லிட்டான், வெள்ளிக்கிழமை பூரா தொழுதுகிட்டே இருக்கணும் என்ற அந்த அடிப்படையும் கிடையாது. வர வேண்டும், தொழ வேண்டும், தொழுகை முடிந்து அல்லாஹ்வின் அருள்கொடையை நீங்கள் விரைந்து தேடுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இதில்தான் உங்களுக்கு வெற்றியும் இருக்கிறது, பரக்கத்தும் இருக்கிறது என்ற செய்தியை ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன் மூலமாக கூறும் பொழுது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை குறித்து இந்த உம்மத்திற்கு ஞாபகம் ஊட்டுகிறார்கள். மிகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. எல்லா நாட்களைப் போல் அல்ல வெள்ளிக்கிழமை சூரியன் உதயமாகுவது, சிறந்த ஒரு தினம். அந்த தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார். அன்றுதான் சுவனத்திற்குள் நுழைய வைக்கவும் பட்டார்கள், அன்றுதான் வெளியேற்றப்பட்டார்கள். சூர் ஊதப்படும். உலக அழிவு என்பது வெள்ளிக்கிழமையில் தான் நிகழும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, அந்நாளில் என் மீது அதிகம் ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலாத்தும் சலாமும் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது சரி, உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் நாங்கள் சொல்லுவது எப்படி என்று சொல்லுகிற பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிமார்களுடைய உடலை மண் தின்பதற்கு அல்லாஹ் தஆலா மண்ணுக்கு ஹராமாக்கி, மண்ணு திங்க முடியாது, மண்ணுக்கு அந்த பவர் அல்லாஹ் கொடுக்கல. எந்த பொருளை மண்ணுக்கு அடியில் போட்டாலும் மக்கிரும்,
இல்லைங்களா? அவ்வளவு சக்தியை ரப்பு கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த மண்ணுக்கு ரப்பு என்ன கட்டளையிட்டிருக்கான்? நபியினுடைய உடலை அரிப்பதற்கோ நபியினுடைய உடலை தின்பதற்கோ அனுமதி இல்லை. அது மாத்திரமல்ல, என் கபருக்கு தலமாட்டு அடியில் ஒரு மிகப்பெரிய மலக்கு இருப்பார். இந்த மலக்குக்கு அல்லாஹ் தஆலா விசேஷ சக்தியை கொடுத்து வைத்திருக்கிறார். உலகத்திலே மூளை முடுக்கிற எங்கெல்லாம் என் மீது ஸலவாத்து சொல்லப்படுகிறதோ அத்துணை ஸலவாத்துகளையும் சேர்த்து எனக்கு அந்த மலக்கு எத்தி வைப்பார். வெறுமனே பேர் அப்துல் ரஹ்மான் பாய், அபுதாயிப் பாய் சலாம் சொன்னார் யா ரசூலல்லாஹ், அந்த வார்த்தை இல்லை. அவருடைய தகப்பனாருடைய பெயரையும் சேர்த்துத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படும். இன்னாருடைய மகன் இன்னார் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு சலாத்தும் சலாமும் கூறினார் என்று தெரிய வைக்கப்படும். அதை கேட்டு நான் ஆனந்தம் அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எல்லா நாளும் ஸலவாத்து சொல்லணும். குறிப்பா வெள்ளிக்கிழமைகளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நபியின் மீது சலாத்தும் சலாமும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த மலக்குக்கு எப்பேற்பட்ட சக்தியை ரொம்ப கொடுத்துருக்கிறான்னா, இந்த உலகத்தில் ஹதீஸ்களில் வருகிறது, காற்று அடித்து அந்த காற்றின் மூலமாக இலை இன்னொரு இலையோட லேசாக உரசும், பார்த்தீங்களா? ஒரு அசைவு உராய்வு ஏற்படும். அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம கேட்காது. பெரிய காற்று அடித்தால்தான் இலையினுடைய சவுண்டை கேட்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சிறு காற்று அடித்து ஒரு இலை இன்னொரு இலையோடு சேர்ந்து உரசி வெளியாகக்கூடிய அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். உலகத்தில் எந்த மொழியை, எந்த நாட்டை சேர்ந்த எந்த மனிதனாக இருந்தாலும், ஆணோ பெண்ணோ சிறுவரோ, எவர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லுகிற பொழுது அப்படியே அவருக்கு எட்டி வைக்கப்படுகிறது என்றால், வெள்ளிக்கிழமைகளில் பூமா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் அதிகம் சலாத்தும் சலாமும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஜும்ஆ கடமையாக்கப்படுது. நமக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து நபி பட்ட 40வது வயசில் வாங்கிட்டாலும் 53வது வயசில் தான் மக்கா விட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. 51வது வயதில் அவர்கள் மேராஜிற்கு செல்கிறார்கள். தொழுகை கடமையாக்கப்படுகிறது, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த 2 ஆண்டு காலம் மக்காவில் தொழுகவே முடியல சும்மா. காரணம் என்னன்னா, கூட்டம் கூடினா மிகப்பெரிய சச்சரவுகளையும் சண்டைகளையும் ஏற்படுத்தினார்கள் மக்கா காஃபிர். ஜும்ஆ தொழுகை கடமையாக்கப்பட்டுருச்சு, ஆனால் தொழுக முடியல. ஒரு மூமினுக்கு இதெல்லாம் நிர்பந்தம். ஒரு ஊர்ல, ஒரு நாட்டில் அல்லது ஒருத்தனுடைய கஸ்டடியில் மாட்டிக்கிட்டோம், தொழக்கூடாதுன்றான். அப்போ நம்ம தொழுகே ஆகணும் என்று அவன்கிட்ட போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, போர்க்குடி தூக்க வேண்டியதில்லை. இடங்களை கவனித்து காலங்களை கவனித்து ரப்பு நம்மை மன்னிக்கிறான். அப்போ ஜும்மா யாருங்க முதல்ல தொழுதா? நபி தொழுகல. முதல்ல அஸாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் போய் தான் ஜும்மா தொழுகை நடத்துறாங்க. இந்த வரலாறு நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற பொழுது ஒரு கூட்டம் மதீனாவிலிருந்து ஒரு 6 பேர் கொண்ட குழு வருது. சாதாரண நேரத்தில் சந்திச்சுன்னு சொன்னால் தொல்லை கொடுப்பான். நீங்கள்லாம் முஸ்லீமாக போறீங்களா அப்படின்ற பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த 6 பேர் கொண்ட குழு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜுடைய காலத்தில் வர்றாங்க. நபிகிட்ட முசாபா முஆனகா செய்து பையத் பண்ணுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க போய் மதீனாவில் போய் இருந்து அந்த 6 பேர் 12 பேராகிறாங்க. சரி, மதீனாவில் போய் நம்ம பகிரங்கமாக தொழுக முடியுமானாலும் அங்கேயும் பிரச்சனை வருமா இல்லையா? ஒரு மதம் இருக்குது, திடீர்னு இன்னொரு மார்க்கம் உள்ள வருதுன்னா யார் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால மதீனாவுக்கு வெளியே ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி, அன்றைக்கு மக்கள்லாம் அவ்வளவு கூட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதியில், மதீனாவுக்கு அவுட்டரில் போய் இந்த 12 நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜும்ஆ தொழுகை நடத்துகிறார்கள். ஒரு சஹாபி என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு ஜும்ஆ தொழுகைக்கு அப்புறம் அஸாத் அலிக்காக வேண்டி துஆ செய்வாங்க. ஒரு சஹாபி கேட்பாங்க, ஏங்க நீங்கள் அஸாத் அலிக்காக வேண்டி துஆ செய்கிறீங்களே, அது ஒவ்வொரு ஜும்ஆக்கு அப்புறம் துஆ செய்ய என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது, முதன் முதலில் ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றியவர் அவர்.
அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எங்கெல்லாம் ஜுமா தொழுகை நடைபெறுமோ அத்துணை நபர்களுடைய தொழுகையினுடைய ஒரு பகுதி அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். நமக்கு குறையாது, நமக்கு கொடுக்க வேண்டிய அளவு அல்லாஹ் குறைக்க மாட்டான். ஆனால் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உலகம் முழுக்க எத்தனை கோடி மக்கள் ஜுமா தொழுதாலும் ஒரு பகுதி நன்மையை ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்குகிறான் என்றால், கஷ்ட காலங்களில் தொழுகை கடமையாக்கப்பட்ட காலங்களில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக முடியாத அந்த நேரத்தில் ஒரு சஹாபியை வைத்து மதீனாவிலே ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றுகிறான். மாத்திரமல்ல, ஒரு நல்ல காரியங்களை சமூகத்திலே யாராவது செய்தால் செய்யக்கூடியவர்கள் அதை பின்பற்றி செய்யக்கூடியவருடைய அத்துணை நன்மையும் நமக்கு வந்து சேரும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். உதாரணம் ஜும்மா தொழுகை நமக்கு இருக்கு இல்லைங்களா? நபி முதல்ல தொழுகல, ஒரு சஹாபி தான் தொழுக வைக்கிறாங்க. நிர்பந்தத்தினால நபி தொழுகல, ஒரு சஹாபி தொழுக வைக்கிறாங்க. அந்த சஹாபிக்கு உலகம் முடியும் வரை ஜும்மா தொழுகையுடைய நன்மை கிடைக்கும். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மகன்கள் 2 பேர், காபில் ஹாபில். அந்த 2 பேர்ல ஒருத்தர் வெட்டிடுறான் இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே யார் யாரெல்லாம் வெட்டப்படுகிறார்களோ, கொலை செய்யப்படுகிறார்களோ, கொலை செஞ்சாங்க, அடுத்த ஒரு அநியாயம் வெட்டினா குற்றம் கிடைக்குமா இல்லையா? அந்த குற்றம் பூரா யாருக்கு கிடைக்கும்? காபீல் என்ற ஆதமுடைய அந்த கெட்ட மகனுக்கு அந்த தீமை, அந்த பங்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. செஞ்சது ஒரே ஒரு முறைதான், ஆனால் தொடர்ந்து அந்த வழிகாட்டுதல் என்பது இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டதால் தீமை கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே போல நம்மனால ஒருத்தர் நல்ல ஒரு அமல் செய்கிறார், தொழுகிறார், வணங்குகிறார், நம்மனால ஒருத்தர் நேர்வழி பெறுகிறார் என்றால் அவர் மௌத்தாகும் காலமெல்லாம் அவர் செய்யக்கூடிய அத்துணை நன்மையும் நமக்கு வந்து சேரும். அதனாலதான் மக்கள் காலப்போக்கில் நல்லமல்களை விட்டு விடுவார்களோ, நல்லமல் செய்ய மாட்டார்களோ என்பதால் தான் வரக்கூடிய காலங்கள் செல்ல 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 நம் முன்னோர்கள் நல்ல நல்ல காரியங்களை ஏற்படுத்துகிறார்கள். ஸலவாத்து சொல்லுங்க, துவா ஓதுங்க, கூட்டு துவா ஓதுங்க. நீ தனியா ஓதுனா பிரச்சனை இல்லை, கூட்டு துவா. மறதியா இருக்கும்போது கூட என்ன செஞ்சிடக்கூடாது, எங்கோ ஒரு சபைக்கு வர்றோம், அங்கு துவா நடைபெறுகிறது, நல்ல அமல் நடைபெறுகிறது, உடனே இது நபி செஞ்சாங்களா, அவங்க செஞ்சாங்களா, இவங்க செஞ்சாங்களான்னு சொல்லி நன்மையான காரியத்தை இழந்துறாங்க. காரணம், நல்ல வழிமுறைகளை முன்னோர்கள் ஏற்படுத்தும் காலமெல்லாம் அதனுடைய சவாபுகள் யார் ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். சில பள்ளிவாசல்ல தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸலவாத் ஓதப்படும். சில பள்ளிவாசல்ல சத்தம் இல்லாம மெதுவா சொல்லுவாங்க. ஏன் சத்தம் போட்டு சொல்றாங்க? எல்லா நபர்களும் வாயை திறந்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுங்கள். என்ன நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. தினந்தோறும் நபிக்கு சலாமும் சலாத்தும் சொல்லிக்கிட்டே வாழ்றோமா? இருக்கிற பிரச்சனை, போராட்டம், அவ்வளவு வலி வேதனையோடு வாழ்கிறார். அல்லாஹ்வை முழுமையாக புறக்கணிப்பு கொண்டிருக்கிறார். 50% புறக்கணிப்பு கொண்டிருக்கிறார். மனித வாழ்வில் அத்துணை நபர்களும் இஸ்லாமிய கோட்பாட்டோடு வாழ்கிறோமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்கிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்யறாங்க? பள்ளிக்குன்னு வந்துட்டு தொழுகை வந்துட்டு சலாம் சத்தம் போட்டு ஓது. யார் ஓத வைக்கின்றாரோ, யார் இதற்கு அனுமதி கொடுக்கிறாரோ அத்துணை நபர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஸலவாத் யாருக்கு கிடைக்கும்? இது யார் ஞாபகப்படுத்தாரோ, யார் அனுமதி கொடுத்தார்களோ, அதை பழக்கப்படுத்தினார்களோ அத்துணை நபர்களுக்கும் அந்த சவாபுகள், சொல்லக்கூடியவருடைய ஸலவாத்துகள் அத்துணையும் யார் ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். அதனால நல்ல காரியங்களில் நாம் தடையாக இருக்கக்கூடாது, வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடாது. இஸ்லாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு செயல் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல், அந்த செயலை யார் மக்களுக்கு காட்டுகிறாரோ, எடுத்து சொல்லுகிறாரோ, இதை செய்யுங்கள் என்று பணிக்கிறாரோ, அதை செய்யும் காலமெல்லாம் நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றோம். தொழுகை முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன, அல்லாவே என் பாவத்தை மன்னிச்சு, அதான் என்னுடைய பொருள். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா என்ன? அல்லாவே என் பாவத்தை மன்னிச்சு. இது எல்லா நேரங்களிலும் சொல்லலாம், எல்லா காலங்களிலும் சொல்லலாம். யார் யார் ஓதுறாங்க, யார் யார் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தர்றான்னு தெரியல. அட, நீ மறந்தும் மறதியா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்வில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை உதிக்காமல் உனக்கு அந்த நாள் என்ன செய்யக்கூடாது? கழியக்கூடாது. அதனால திக்ருகள் என்ன செய்யப்படுது? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது ஞாபகமூட்டப்படுகிறது, சில இடங்களிலே வழிமுறையாக ஆக்கப்படுகிறது.
இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா நபினா சொல்லிட்டாங்களே, நீ எப்ப வேணாலும் திக்ர் செய்யு சொல்லிட்டாங்களே, எப்ப வேணாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுன்னு சொல்லிட்டாங்களே. மனிதன் மறக்கின்றான், மனிதன் பொடுபோக்காக இருக்கிறான், திக்ர் செய்யறதில்லை, ஸலவாத்து சொல்றதில்லை. அவன் உள்ளமெல்லாம் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் சில நேரங்களில் பள்ளிக்குள் நுழைந்து அவ்வப்போது சொல்லப்படக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஸலவாத்துகள், சலாமுகள் சேர்ந்து சொல்லிவிட்டால் யார் ஏற்பாடு செய்தார்களோ, யார் ஞாபகம் ஊட்டினார்களோ அத்துணை நபர்களுக்கும் அதனுடைய சவாபுகள் உண்டு என்பதைத்தான் இந்த ஜுமா தொழுகை கடமையாக்கப்பட்ட பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகாவிட்டாலும் ஒரு சஹாபிக்கு ஏவுகிறார்கள். அந்த சஹாபி அந்த தொழுகையை தொழுகிறார். அதனால் ஒட்டுமொத்த உம்மத் தொழுகக்கூடிய நன்மைகளும் இந்த சஹாபிக்கு ஒரு பங்கு அனுப்பப்படுகிறது, சேர்க்கப்படுகிறது. அதனால் நல்ல காரியங்களில் நாம் முன்னெடுக்க வேண்டும். துஆ ஏற்கப்படக்கூடிய நேரம் ஒன்று இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜும்ஆவுடைய நாள் என்பது எல்லா நாளையும் போல இல்லை, சிறந்த நாள். அந்த ஜும்ஆ நாளில் எந்த நேரம்னு சொல்லல, ஆனால் ஒரு நேரம் உண்டு. எந்த மனிதன் அந்த நேரத்தில் துஆ செய்கிறானோ அந்த துஆக்கள் மறுக்கப்படுவதில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கம் சொன்னாங்க. இல்லை அந்த நேரம் ஃபஜ்ருக்கு பிறகு என்றும், சில நபர்கள் இல்லை ஜும்ஆவுடைய நேரங்களில் ஒரு நேரம் என்றும், சில சஹாபாக்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இமாம் ஹுதுபா ஓத மெம்பருக்கு ஏறி ஒரு ஹுதுபா முடிஞ்சு இன்னொரு ஹுதுபாவுக்கு இடையில உட்கார்றாரு இல்லையா, அந்த உட்காரக்கூடிய கேப்பு என்ன ஒரு 5 அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய நேரம் இருக்குமா, அந்த கேப்பு துஆ கபூலாகக்கூடிய நேரம் என்பதாகவும் ரிவாயத்துகள் இருக்கிறது. அதனால் நமக்கு தெரிந்து எந்த நேரம் தெரியல, சஹாபாக்கள் சொல்ற ஏதாவது ஒன்று சரியாக இருக்குமோ என்று நேரங்களை தவறவிட்டு விடாமல் ஜும்ஆவுடைய நாளில் நாம் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜும்ஆ தொழுகைன்னு வந்துட்டா இமாமுக்கு நெருக்கமாக அமருங்கள், இமாமுக்கு நெருக்கமாக அமருங்கள். அப்படி இமாமை நெருக்கமாக அமரும் காலமெல்லாம் சுவனத்திலும் நீங்கள் வெகு சீக்கிரம் நுழைவீர்கள். இமாமை விட்டு தூரமாக அமர்கிற பொழுது சொர்க்கத்தில் நுழைவதும் தாமதமாக ஆக்கப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வேலை இருக்குது, தூரமான இடத்துல இருந்து வர்றோம், டைம் ஆகி போயிடுச்சு, ஒரு கால சூழ்நிலை பிரச்சனை இல்லை, வரும்போதே நான் முன்சப்புல உட்கார மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா என்ன செய்யக்கூடாது, பேக்கில் போகக்கூடாது. ஏன்னா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவனத்துக்கு உரிய நபர்கள் முஸ்லிம்கள் போயிடுவாங்க, ஆனால் போவதில் காலதாமதம் ஏற்படும். எப்படி முசல்லா முதல் சஃபிலிருந்து ரொம்ப தூரமாக உட்காருகிறார்களோ அதே போன்று சுவனத்திலே நுழைவதும் லேட்டாக ஆக்கப்படும். வெகு நேரம் அதில் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டி வரும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் ஜும்ஆவுடைய நாளில் பள்ளிக்குள் எந்த பள்ளிக்குள்ள நுழைஞ்சாலும் எவ்வளவு நெருக்கமாக முன்சஃபை தேடி அல்லது அடுத்த சஃபை தேடி நாம் நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக அமர வேண்டும். அபூதாவுது 1108வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால ஜும்ஆவுடைய நாள் சில நபர்கள் லீவே விட்டுருவாங்க. எப்படி லீவ் விட்டுருவாங்கன்னா, ஜும்ஆ தொழுகை முடிந்த பிறகுதான் எதுவும் என்ற ரீதியிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த மக்களை ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் எவ்வளவு அன்பளிப்பை வழங்குகிறான் பாருங்கள். ஜும்ஆ தொழுகை வாங்கு சொல்லப்பட்டு விட்டது, மலக்குகள் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய எழுத்தோலை எழுதுவதற்காக வேண்டிய ஒரு ஓலையோடு பள்ளிவாசலினுடைய கேட்டு அருகிலே 2 மலக்குகள் நின்று கொள்ளுவார்கள். நின்று கொண்டு ஒவ்வொரு ஆளா பதிவு செய்யப்படும். நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை, அதனால் அதனுடைய வேலையும் தெரியறதில்லை. ஆனால் மலக்குமார்கள் நின்று கொண்டு பதிவு செய்கிறார்கள், யார் யார் உள்ள நுழைகிறார், இன்னாருடைய மகன் இன்னார் உள்ள பள்ளிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டார் என்ற செய்தியை 2 மலக்குகளும் பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். அதுல வெகு சீக்கிரமாக வந்தவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை. ஒட்டகத்தை சில பேர் பார்த்திருக்கவே முடியாது, அப்படியே பார்த்திருந்தாலும் ஒட்டகம் குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த பகுதி இல்லை இல்லைங்களா. ரயில்வே கட்டில ஒட்டகம் குர்பானி கொடுப்பாங்க. ஆனால் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லுவது, யார் ஜும்மாவிற்கு விரைவில் வந்து விடுகிறாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது.
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாய் லேட்டாக வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் மாடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது. அதை விட இன்னும் கொஞ்சம் லேட்டாக வர்றார் ஒரு சகோதரர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆடு ஒட்டகம் கொடுத்த ஆடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு படியா ஸ்டெப்பா சொல்றாங்க. கோழி குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது, முட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது. கடைசியா அவர் இமாம் மெம்பர் படி ஏறியதுக்கு அப்புறம் தான் வர்றாருன்னா அவங்க பட்டோலையை சுருட்டிடுவாங்க. இன்ன நபர் தான் வந்தாருங்க அப்படின்ற அந்த பேச்சு என்ன செய்யப்படும், சுருட்டப்படும். சுருட்டி கொண்டு வந்து உள்ள வந்து உட்கார்ந்துருவாங்க. மலக்குமார்கள் எதுக்கு உட்கார்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஓதக்கூடிய குதுபாவை காது தாழ்த்தி கேட்பதற்காக வேண்டி வெளியிலே கணக்காளராக இருந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட அந்த மலக்குகள் தன்னுடைய கணக்கை முடித்துக் கொண்டு உள்பள்ளியில் வந்து விடுகிறார்கள். அப்படியானால் இது எதுக்கு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த சமூகம் வேலை பொழு அது இது ரைட்டு, ஓய்வா இருக்கும் பொழுதும் வேண்டுமென்றே லேட்டா வருபவர்கள் இது மாதிரியான நன்மை இழக்கத்தானே செய்கிறார்கள். காரண காரியங்கள் இருந்தது, ஏதோ ஒரு வேலையாக இருந்தது, பிரச்சனை இல்லை. சும்மாவது வீட்டில் நான் 12 மணியிலிருந்து உட்கார்ந்தே இருப்பேனே ஒழிய ஒரு காலம் பள்ளிக்கு விரைந்து செல்ல மாட்டேன். அந்த மாதிரியான பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அற்புதமான சலுகையான நன்மைகளை அவர்கள் இழக்கத்தானே செய்கிறார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாளில் இமாம் ஓதப்படுகின்ற அந்த குதுபாவுடைய அந்த குதுபாவை காது தாழ்த்தி கேட்பது 2 ரக்காத் தொழுவதற்கு சமம். அதனால் குதுபாவில் நீங்கள் பேசாதீர்கள், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாதீர்கள். எந்த அளவிற்கு ஹதீஸ்களிலே வருகிறது என்றால், சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் குதுபா ஓதும் போது நிசப்தமாக இருப்போம். ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஊசி சொல்லுவாங்க இல்லையா, ஊசி கீழே விழுந்தால் கூட அந்த சவுண்டே பெரிய கம்மியான சவுண்டு, அதை கேட்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் மௌனம் காப்போம் என்று கூறுகிறார்கள். என்றால் ஜும்ஆவுடைய குதுபாவை அவ்வளவு நுணுக்கமாக தொழுகையில எப்படி நாம் அமைதி காத்து கேட்போமோ, அமைதி காத்து தொழுவோமோ, கிராத் ஓதுறாரு இமாம் தொழுகையில அமைதியா கேட்கிறோம் இல்லையா, அதே போன்று இமாமுடைய குதுபாவை அமைதி காத்து கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய முழு அங்கீகாரம், முழு பலனையும் 2 ரக்காத் நஃபில் தொழுக நன்மையும் அவர் பெற முடியும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அதே போன்று ஒரு இமாம் தொழ வைக்கிறார், ஒரு 2 ரக்காயத்து அல்லது 3 ரக்காய் 4 ரக்காயத்துல 3 ரக்காயத்தில் உட்கார்ந்துடுறாருன்னா நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் பெண்களும் பள்ளியில் தொழுதாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்கள். அப்போ அனுமதி இருந்தது, பிற்காலத்தில் அந்த அனுமதி மறுக்கப்பட்டது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹுடைய காலங்கள்லாம் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடிய இந்த ஃபித்னாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருந்தால் அன்றை தடுத்திருப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ பெண்கள் எப்படி அவங்க சொல்லணும்னா, அவங்களும் சுப்ஹானல்லாஹ்னு வாய் திறந்து சொல்லக்கூடாது. அவங்க என்ன செய்யணும், இப்படி தட்டி இமாமுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இமாம் அவர்கள் ஒரு 4 ரக்காயத் தொழுகிறதுல 3வது ரக்காயத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா ஐயோ அப்படி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. சுப்ஹானல்லாஹ் நமக்கு உறுதியா தெரியுது, நமக்கும் சந்தேகமா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை. நமக்கே சந்தேகமா இருக்குன்னா சொல்லலாமா? ஒருவேளை இமாம் கரெக்டா தொழு வைப்பார், பின்னாடி இருக்கிறாள் சந்தேகப்படுறதுக்கு அவர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி இமாமுக்கு குழப்பம் வந்து கடைசியில் அது தொழுகைய மசாலா போயிடும். அப்போ தொழுகையில் ஒரு குறுக்கீடு வருகிற பொழுது அல்லது 3, 4 விதத்தில் ஒரு ரக்காயத்தை குறைத்து இமாம் தொழுகிற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று சப்தமிட்டு கூறி அதை ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போல சஃபிலே நிற்கிற பொழுது ரொம்ப கால அகல விரிச்சு நிற்காது. ஹதீஸ்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் குறுக்கி வச்சாங்கன்னு ஹதீஸ் இருக்கு, கொஞ்சம் விரிச்சு வச்சாங்கன்னு இருக்கு. கொஞ்சம் விரிச்சு வச்சாங்கன்றதுக்காக இந்த காலத்துக்கு அந்த மஷ்ரிக்லையும் மக்ரிப்லையும் கிழக்கையும் மேற்கையும் விரிச்சிடக்கூடாது. ரொம்ப அதிகமாக விரிச்சா என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிற சேர்ந்து நிற்க முடியுமா? 2 தோலோடு தோல் சேர்ந்து நிற்கும் ஹதீஸ் இருக்கு. அப்ப ரொம்ப விரிச்சா
நமக்கு இடையில யார் புகுந்துருவான்? ஷைத்தான் உள்ளே புகுந்துருவான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளோடு தோள் சேர்ந்து நில்லுங்கள், சஃப்புகளில் இருக்கிற பொழுது தோளோடு தோள் சேர்ந்து நில்லுங்கள். நீங்கள் இடைவெளி விட்டு விட்டு நின்றால் அங்கே ஷைத்தான் உள்ளே புகுந்துருவான். அதனால நீங்கள் சேர்ந்து நில்லுங்கள், நெருக்கமாக நில்லுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகிறார். அதே மாதிரி தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது முன்சஃபினுடைய அந்த அந்தஸ்து, முன்சஃபினுடைய அந்தஸ்து, தொழுதா எல்லா வாய்க்கு ஒரே மாதிரி தான் நன்மை. ஆனால் முன்சஃபிலே தொழுகக்கூடியவர்களுடைய அந்தஸ்து நன்மையை முஸ்லிம்கள் உணர்ந்து கொண்டால் வெகு சீக்கிரமாக வந்து விடுகிறார்கள், போட்டுக் கொள்ளுவார்கள். அந்த அளவிற்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக முன்சஃபுக்கு வருகிறோமோ அவ்வளவு நெருக்கமான நன்மைகளை பெற முடியும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஒரு தொழுகை கபூலாக்கப்பட்டு விட்டால் முதல்ல இமாமுடைய தொழுகையில் இருந்து அதனுடைய சவாபுகள் நேர பின்னாடிக்கக்கூடிய பிலால் அப்படியே வலது பக்கம் போகும். வலது பக்கம் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிலால்கிட்ட இருந்து இடது பக்கம் போகும். பிறகு அடுத்த செஃப்ல வலது பக்கம். அதனாலதான் என்ன சொல்லப்படுது? நீங்கள் வலது செஃப்பை பூர்த்தியாக்கிய பிறகு இடது செஃப்புக்கு போங்க. ஒரு 10 பேர் வர்றோம், நிக்கிறோம், தொழுகையுடைய ஒழுங்குமுறையில் என்ன சொல்லப்படுது? இமாமுக்கு நேராக நிற்கிற பொழுது நிறைய நபர்கள் இருந்தால் முதல்ல வலதை பரிபூர்ணமாக ஆக்குங்கள், அப்புறமா இடத்துக்கு போங்க. வெறுமனே நேரம் இடத்துல நிக்க கூட. காரணம், வலது பக்கம் இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தொழுகை முடிந்த பிறகு கூலி கொடுப்பது கூட இமாமுக்கு நேராக நிற்பவரோடு வலதுபுறம் தான் போகும். அதனால் நம்முடைய தொழுகையில், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையில் முக்கியத்துவம் கொடுத்து வெகு சீக்கிரமாகவே, எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் வெகு சீக்கிரமாகவே அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து சமூகம் அல்லாஹ் ரசூல் கொடுக்கக்கூடிய அத்துணை விதமான நன்மைகளையும் பெற்று எந்த நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த நேரத்தை, அந்த வெள்ளிக்கிழமையிலே அந்த நேரத்தை அடையக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும்.